நலமுடன் வாழ்வோம் என்கின்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். இன்று நம்மோடு இருப்பவர் மனநல மருத்துவர் டாக்டர் நிஷா நடராஜன். வணக்கம். வணக்கம். டாக்டர் நிஷா நடராஜன், psychiatrist, assistant professor in Department of Psychiatry in ACS Medical College. She has completed her MBBS and MD in the prestigious Madras Medical College. Earlier, ma'am was working as faculty in Sri Balaji Medical College and Hospitals from 2016 to 2018. Currently, she is working in ACS Medical College and Hospitals. She is also working as a consultant in various private clinics and has an eclectic approach in treatment. She has presented papers in state and national conferences and also published papers in couple of journals. So, பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, டென்ஷன் இது மாதிரி வார்த்தைகள் தான் வந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்துட்டு டே டு டே லைஃப்பில் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அதை பற்றின விஷயங்களும் அதற்கான காரணங்கள், அதை எப்படி சரி பண்ணலாம், இது போன்ற கொஷின்ஸ்க்கு தான் வந்து இன்றைக்கி மேம் வந்து நமக்கு ஆன்சர் பண்ண போகிறாங்க. கொஷின்ஸ்க்கு போகலாமா? ஓகே. முதலாவது வந்துட்டு நம்ம யங் மென் அண்ட் விமன் அடல்ட்டில் வந்துட்டு ஏற்படுற மனநலம் சார்ந்த கொஷின்ஸ் வந்துட்டு நம்ம கேட்போம். மேம், பொதுவாக வந்து இப்போது அடல்ட் பீரியடில் நமக்கு வர மனநலம் பாதிக்கிறது இல்லை மென்டல் இல்னஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுடைய என்ன சொல்கிறது ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லைன்னா ரீசன்ஸாக இருக்கட்டும், நீங்கள் அதை பற்றி எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஓகே. முதல்ல அடல்ட், அதாவது பெரியவங்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மனநல பிரச்சனையை வந்து 2 பிரிவாக நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து தீவிர மனநோய் அப்படின்னு சொல்லிட்டு மேஜர் மென்டல் இல்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இன்னொன்று வந்து மிதமான அல்லது லேசாக அஃபெக்ட் ஆகிற மென்டல் இல்னஸ். தீவிர மனநோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பரவலாக நாங்கள் வந்து இந்த கிளினிக்ஸில் பார்க்குறது அப்படின்னு பார்த்திங்கன்னா மனச்சிதைவு நோய், ஸ்கிசோஃப்ரீனியா, அண்ட் மனம் வருத்தம் அதிகமாக இருக்கிறது, டிப்ரெஷன், அப்புறம் சப்ஸ்டன்ஸ் யூஸ் டிஸார்டர்ஸ்னு சொல்லுவோம், அதாவது போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறது, இதெல்லாமே வந்து ரொம்ப பரவலாக பார்த்துட்ருக்கோம். மிதமான அல்லது லேசான மனநோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க ஆங்ஸைட்டி டிஸார்டர்ஸ், அதாவது மனப்பதட்டம் அதிகமாக இருக்கிறது, இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட் டிஸார்டர்ஸ், ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது அவங்களுக்கு, வீட்டில் ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன் சரியில்லை, இல்லை அவங்க வேலை செய்கிற இடத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதுக்காக ஒரு டெம்ப்ரரியாக, அதாவது ஷார்ட் லிவ்டாக ஒரு கொஞ்ச நாளைக்கு மட்டும் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு டிப்ரெஷனும் ஆங்ஸைட்டியும் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நம்மளால் ஃபுல்லாக டிப்ரெசிவ் டிஸார்டர் அப்படிங்கிற லெவலுக்கு இல்லாமல் அந்த சுச்சுவேஷனுக்கு அவங்களால கோப் பண்ண முடியல, அட்ஜஸ்ட் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால நம்ம அதை அட்ஜஸ்ட்மெண்ட் டிஸார்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போவோம். ஸோ டிப்ரெஷனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிதமான லேசான மனநோய் எப்போ இந்த சுச்சுவேஷனில் வரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதே ஸ்ட்ரெஸ்ஸர் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது, ஒரு 6 மந்த்ஸுக்கு மேலே போயிட்டே இருக்குது, இந்த சிம்டம்ஸ் போயிட்டே இருக்குது அப்படின்னாக்க அதை நம்ம டிப்ரெசிவ் டிஸார்டர்லேயே கொண்டு வரலாம். இந்த டிப்ரெஷன் அப்படிங்கிறதுக்கான காரணம் வந்து வெளியில் இருக்கிற காரணத்தினால இருக்கலாம், இல்லை உள்ள ரசாயன பொருட்கள் மாற்றம்னால இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு சப்போஸ் அந்த 2 வாரத்துக்கு மேலே அந்த டிப்ரெசிவ் சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸ் அப்படி இருந்துச்சு, அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு மனநல மருத்துவர்கிட்ட ப்ராப்பராக பார்த்துக்கிறது நல்லது. இப்போ காரணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது தீவிர மனநோயாக இருக்கட்டும், இல்லைனாக்கா மிதமான அல்லது லேசான மனநோயாக இருக்கட்டும், இதை வந்து நம்ம 3 பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று வந்து உடலியல் காரணம், பயாலாஜிக்கல் ரீசன்ஸ்ன்னு சொல்லுவோம். இன்னொன்று உளவியல் காரணம், சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸு. 3வது சோஷியலாஜிக்கல் ரீசன்ஸ், அதாவது சமூகவியல் காரணங்களாக இருக்கலாம். ஸோ பயாலாஜிக்கல் ரீசன்ஸ், உடலியல் காரணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க அவங்களுக்கு வந்து மரபியல் ரீதியாகவே வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கலாம், அதாவது ஃபேமிலி வைஸாக அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், அதாவது ஹெரிடிட்ரின்னு சொல்லுவோம். ஸோ ஏற்கனவே அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காவது இருந்துட்டு அதனால் அவங்க வந்து மரபியல் ரீதியாக பாதிக்கப்படுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு தன்மை ஏற்படலாம். 2வது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மெடிக்கல் இல்னஸஸ், அதாவது இப்போது ஒரு இரத்த கொதிப்பு ப்ராப்ளம் இருக்குது, இல்லை பிளட் சுகர் ஜாஸ்தியாக இருக்குது, டயபெட்டிஸ்னு சொல்லுவோம், அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இல்லை தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களால வந்து இந்த மனநல ஒரு இல்னஸ்க்கு வந்து இன்னுமே ரிஸ்க் அவங்களுக்கு ஜாஸ்தியாகிடுது. இதனால் இது டைரெக்டாகவும் அஃபெக்ட் பண்ணலாம், இல்லை இந்த மெடிக்கல் இல்னஸஸ்க்கு யூஸ் பண்ணுற மெடிக்கேஷன்ஸ், அதாவது மருந்துகள்னாலேயும் அவங்களுக்கு மாத்திரைகள்னாலேயும் கூட இந்த மனநல பிரச்சனைகள் வரதுக்கான சான்சஸ் இருக்குது.
ரெண்டாவது உளவியல் அளவில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கோப்பிங் மெக்கானிசம் சொல்லுவோம். அதாவது எப்படி வந்து ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேறுபாடு இருக்கும். அவங்க இமோஷ்னலாக அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, எப்படி வந்து அவங்க அதை வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க அப்படிங்கிறதுலையும் வந்து வித்தியாசம் இருக்கும். அவங்கவுங்களுக்கு ஒரு ஆளுமைத்தன்மையும் இருக்கும். ஸோ இதெல்லாமே வேறுபாடு இருக்கிறதுனால ஒரு சைக்கலாஜிக்கல் உளவியல் காரணங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேறுபாடு ஒரு வித்தியாசமாக கூட இருக்குது, சான்ஸ் இருக்குது. மூணாவது பார்த்திங்கன்னா சமூகவியல் காரணங்கள், சோஷியலாஜிக்கல் ரீசன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க அவங்க ஃபைனான்ஷியலாக, அதாவது அவங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கலாம், இல்லை அவங்களோட சம்பாத்தியம் வந்து கம்மியாக இருக்கலாம், அவங்க செலவு பண்ணுறது அதுக்கு மீறி கூட இருக்கலாம். அந்த ரீசன்ஸ்னாலேயோ இல்லைனாக்க அவங்க ஃபேமிலிக்குள்ளார குடும்பத்துக்குள்ளாரே ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். அது வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரிய வந்து, இல்லை ரொம்ப டிஸ்டன்ட் ரிலேஷன்ஸ்க்கு தெரிய வருது அப்படின்னாக்க இன்னும் சிவியராக அது மாறலாம். இல்லை அவங்களுக்கு வந்து தன்னோட ஆக்குபேஷன், அதாவது தன்னோட வேலையிலேயே வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகுது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு ஃபேக்டர்ஸாக அமையும். அவங்களுக்கு இந்த மனநல பிரச்சனையை அதிகமாக்கிறதுக்கும் அமையலாம், இல்லை அதை ட்ரிகர் பண்ணுறதுக்கு, அதை ஸ்டார்ட் பண்ணி விடுறதுக்கும் அமையலாம். தேங்க்யூ மேம். நீங்கள் இப்போது ஆக்குபேஷன், மற்றபடி அவங்களோட ஃபேமிலிலையும் வந்துட்டு அதனோட இம்பேக்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அடல்ட் லைஃப்ன்றது யங் மென் அண்ட் விமன்ன்றப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸில் நீங்கள் எது மாதிரியான வந்துட்டு மென்டல் இல்னஸ் அதிகமாக பார்க்குறீங்க, அந்த இஷ்யூஸை வந்து நீங்கள் எப்படி டீல் பண்ணுறீங்க? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கும் போது மாணவர்களுக்கு வந்து முதல்ல வந்து அகடமிக் சைடு, அதாவது படிப்பு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் டிஃபிகல்ட்டிஸ், அதாவது கவன சிதறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம். இல்லை அவங்களுக்கு வந்து மெமரி, ஞாபக சக்தி வந்து கம்மியாக இருக்கிற ப்ராப்ளம் இருக்கலாம். இல்லை அவங்க போதை பழக்கத்துக்கு அடிமையாகக்கூடிய சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் பரவலாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இதே பழக்கம் வந்து அவங்களுக்கு வந்து ஆக்குபேஷன், அதாவது அவங்க ஜாப் என்டர் ஆகும்போது அப்படி கூட அவங்களுக்கு வந்து இந்த கான்சன்ட்ரேஷன் ப்ராப்ளம்ஸும் சரி, இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறதுனால வர கான்சன்ட்ரேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். இல்லை அதனால் சார்ந்த ஒரு டிப்ரெஷன் ப்ராப்ளமோ இல்லை மனச்சிதைவு பிரச்சனைக்கான அறிகுறிகள் இதெல்லாமே வந்து வெளிப்பட சான்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு நாங்கள் எப்படி இது பண்ணுறோம் அப்படின்னாக்க, ஃபஸ்ட்டு வந்து அவங்க கூட இருக்கிறவங்க, அது பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அதெல்லாம் வந்து எப்படி ஏர்லியாக ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது ஸ்டார்டிங்லேயே, ஆரம்பத்துலேயே அவங்களுக்கு சில அறிகுறிகள் தெரியும். ஸோ கூட இருக்கிறவங்க என்னென்ன வந்து அறிகுறிகள் பார்க்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க, ஒன்று வந்து அவங்க வந்து முன்னாடி வந்து சகஜமாக பேசிகிட்டு இருந்த அந்த இதெல்லாமே வந்து குறையுது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இல்லை அவங்க வந்து ப்ரீ ஆக்குபைடு, அதாவது அவங்க யோசனையிலே இருக்காங்க ரொம்ப நேரம், இல்லை வேலையில் வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகிறது அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணுறாங்க. இல்லை ரொம்ப கோவப்படுறாங்க அதிகமாக. இல்லை அவங்களோட செல்ஃப் கேர், அதாவது தன்னைத்தானே பார்த்துக்கக்கூடிய அந்த ஒரு பக்குவமே வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிகுறிகள்லாம் இருந்தால் அவங்க உடனே ஒரு மனநல மருத்துவரை அணுகிறது நல்லது. அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவல், அதாவது அந்த பர்டிகுலர் ஆளுக்கே வந்து அவங்களுக்கு தன்னோட சேஞ்சஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஆரம்பத்துலேயே தெரிய ஆரம்பிக்கும். முதல்ல தூக்கம் பிரச்சனை வரலாம், தூக்கம் இன்மையாக இருக்கலாம், இல்லை அதிகமாக கூட தூங்க சான்ஸ் இருக்குது. இல்லை பசியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், அதாவது அதிகமாக பசிக்குது, இல்லை பசிக்கவே மாட்டேங்குது கம்ப்ளீட்டாக அப்படிங்கிற மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கான்சன்ட்ரேஷன் ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கே அது தெரிய வரும். அவங்களால முடியல, தன்னால் முடிஞ்சது இப்போ முடியாமல் இருக்குது, இல்லை தனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய வேலைகள் கூட இப்போ வந்து தன்னால் ஒரு ஆர்வமாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ண முடியல, இல்லை ரொம்ப அதிகமாக சோர்வாக இருக்குது, மனசளவுலேயும் சோர்வாக இருக்குது, உடம்பளவுலேயும் சோர்வாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்க, இல்லை அவங்க வந்து ஒரு குழப்பத்தில் இருக்காங்க, எது நிஜம் எது பொய்ன்னு தெரியல, வாழ்க்கையில் ஒரு பரவாயில்ல, யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை பெருசாக, இல்லை இல்லாததெல்லாம் இருக்கிற மாதிரி தோணுது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து ஒரு மனநல மருத்துவரை ஸ்டார்டிங்லேயே அப்ரோச் பண்ணுறது கொஞ்சம் அவங்களோட ரிசல்ட்ஸ், அதாவது அவங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கான அந்த ரிசல்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். தேங்க்யூ டாக்டர். இதில் வந்துட்டு அவங்களோட ஃபேமிலி, அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் ஸ்டைல், அதுலேயும் பாதிப்பு ஏற்படுமா, எப்படி இருக்கும்? ஸோ லைஃப் ஸ்டைல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதான் ஒன்று வந்து அவங்களோட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறதே வந்து பாதிக்கப்படும். அதில் ஒன்று நான் சொன்ன மாதிரி தூக்கம், பசி,
அதுக்கப்புறம் வந்து அவங்களோட செல்ஃப் கேராக இருக்கட்டும், இல்லை அவங்க ஹாபீஸ்லேயே வந்து அதாவது டே டு டே ஆக்டிவிட்டீஸில் அவங்க என்னென்னலாம் முன்னாடி வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை அவங்க வந்து புக்ஸ் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்கட்டும், இல்லை டிவி பார்க்குறது, இல்லை வெளியில் போய் ஏதாவது விளையாடுறது, இந்த மாதிரி விஷயங்களில் எதுலலாம் அவங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருந்தாங்களோ, சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து பிடிக்காமல் போயிடலாம், இல்லை ஒரு அதுக்கான மோட்டிவேஷனே இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் வரலாம். இல்லை அவங்களோட நடவடிக்கையில் நிறைய சேஞ்சஸ் தெரியுது, அதிகமாக கோவப்படுறாங்க, அது வெளியிலேயே தெரிய ஆரம்பிக்குது. இல்லைனாக்கா அவங்களுக்கு வந்து சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வருது வாழ்க்கையில், ஆனால் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது கூட அதை அவாய்ட் பண்ணுறாங்க. அது பயத்தினால இருக்கலாம், இல்லை ஒரு குழப்பத்தினால கூட இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் அவங்க லைஃப் ஸ்டைல் இப்படிலாம் மாறக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்களோட அகடமிக்ஸ், அதாவது அவங்க படிப்பு அதெல்லாமே குறைவாக இருக்குது அப்படின்னா பேரண்ட்ஸ் கண்டிப்பாக வருத்தப்படுவாங்க. அண்ட் அவங்க ஜாப் சப்போஸ் என்டர் ஆகும்போது அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, வேறு ஃபேமிலி கஷ்டத்தோடு இதுவும் சேர்ந்து வருது அப்படின்னாக்க அவங்களோட இன்கம், அதாவது வருமானம் எல்லாமே கம்மியாகுது. அப்படிங்கிற பட்சத்தில் ஃபேமிலிக்குள்ளாரையே நிறைய வந்து உங்களுக்கு இஷ்யூஸ் வரும். அதாவது உள்ளுக்குள்ளே ஒரு சாதாரண ஆர்கியூமெண்ட்ஸு சண்டையில் ஆரம்பித்து அது ஒரு அப்யூஸ் லெவலுக்கு போகலாம், ஒரு இமோஷ்னலாக இருக்கலாம், அந்த காயப்படுத்துதல், இல்லை ஃபிசிக்கலாக அடிதடி அளவுக்கு கூட போக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும். ஸோ அவங்களோட ரோல், அதாவது அவங்க பொறுப்பாக செய்ய வேண்டிய காரியங்கள் எதுவுமே ஃபேமிலிக்குங்கிறதுக்கு அவங்களால செய்ய முடியாமல் போயிடலாம். ஓகே டாக்டர். இப்போ மனநலம் பாதிக்கிறது வந்து அடல்ட் லைஃப்பில் மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கும் இப்போ இருக்குது. குழந்தைங்களில் வந்துட்டு நீங்கள் மனநலம் பாதிக்கப்படுறதை வந்து எப்படி பார்க்குறீங்க? ஸோ குழந்தைங்களில் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க ஒரு 3 பிரிவாகவே நம்ம எடுத்துக்கலாமே. ஏர்லி சைல்ட்ஹுட், அதாவது ஒரு 5 வயசுக்கு குறைஞ்ச குழந்தை அப்படிங்கிற டைமில் வந்து நம்ம சில மனநல பிரச்சனைகள் கண்டுபிடிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மூளை வளர்ச்சியே வந்து குறைபாடாக இருக்கலாம். அதில் வந்து டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது அவங்க அந்த வயசுக்கூடிய அடைய வேண்டிய வளர்ச்சியை அடையாமல் இருக்கிறது. ஒரு குழந்தை வந்து அந்த வயசுக்கு நிற்க வேண்டியதோ, இல்லை நடந்து போக வேண்டியது, பேச்சு வர வேண்டியது, இதெல்லாமே டிலே ஆகுது, அதாவது ஸ்லோவாக நடக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அறிவுத்திறனும் பாதிக்கப்படும். ஸோ அதை வச்சு நம்ம ஓரளவுக்கு பேரண்ட்ஸுக்கும் சரி, அது சுற்றி இருக்கிறவங்க அப்சர்வ் பண்ணுறதுலையும் சரி அது தெரிய வரும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க உடனே மருத்துவரை தான் ஆகணும், என்ன ரீசனுக்காக அவங்களுக்கு அந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது வந்து ஆட்டிசம் அப்படிங்கிற நோய் இருக்குது. அது வந்து அந்த சைல்டு வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக வந்து ஒரு குட்டி பசங்கக்கிட்ட வந்து நம்ம பேசுகிறோம், அதாவது பேரை சொல்லி கூப்பிடுறோம் அப்படின்னா திரும்பி பார்க்கும். ஸோ இந்த ஆட்டிசம் அப்படிங்கிற அஃபெக்ட் ஆகக்கூடிய சைல்டு வந்து கூப்பிட்டா திரும்பி பார்க்காது, கண் பார்த்து பேசக்கூடிய அந்த ஒரு ஃபால்ட் இருக்கும் அவங்களுக்கு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஹாய் சொல்கிறோம் அப்படின்னாக்க அவங்க திருப்பி அதை வந்து சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. ஸோ இதை நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா எமோஷ்னல் ரெசிப்ரோசிட்டின்னு சொல்லுவோம். அதாவது அவங்க நம்ம சொல்கிறதுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணுறது வந்து நடக்கணுங்கிற அவசியம் இல்லாமல் போயிடும். ஸோ இது வந்து ஜாடமாடியாக பேசுகிறது கூட அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் அவங்க சில ஒரு அன்யூஷுவல், அதாவது வித்தியாசமான இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கும் மற்ற குழந்தைங்கள விட. ஸோ ஒரு சில விஷயத்தில் அவங்களோட ஆர்வம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டாக இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ தோசை, ஃபேன் இதெல்லாமே வந்து ரவுண்டாக இருக்குது அப்படின்னாக்கா அவங்களோட அந்த கான்சன்ட்ரேஷன், அவங்களோட ஆர்வம் வந்து அது மேலேயே இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு. இல்லை லைட்ஸ் பார்க்குற மாதிரி ரொம்ப நேரம் வச்சுப்பாங்க, இல்லை ஸ்பெசிஃபிக் சவுண்டுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது அவங்களோட அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாமே பார்த்திங்கனாக்க கொஞ்சம் இதை விட்டுட்டு நம்ம வேறு ஏதாவது அவங்களுக்கு பண்ணுறோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு கோபம் வர சான்ஸ் இருக்குது, இல்லை அழுதுருவாங்க. அவங்களால அவங்களோட இமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க பார்த்திங்கன்னா. ஓகே டாக்டர். இப்போ அடல்ட் லைஃப்பில் வந்துட்டு நம்ம ஒரு டாக்டரை போய் பார்க்குறதுன்றது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ஒரு குழந்தைய வந்துட்டு மனநல மருத்துவர்கிட்ட கூப்பிட்டு போகிறதுன்றது வந்து ஒரு சோஷியல் ஸ்டிக்மாவாக தான் இன்னும் பார்த்துட்ருக்காங்க. அது ஆட்டிசமாக இருக்கட்டும், இல்லை நார்மலாக ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், எந்த ஒரு பாதிப்பாக இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்து நாங்கள் எப்படி அப்ரோச் பண்ணோம், நீங்கள் அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எப்படி வந்துட்டு இருக்கணும்? ஸோ காமனாக பார்த்தீங்க அப்படின்னாக்க சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸ் இன் சைல்ட்ஹுட் என்னங்கிறது ஒரு ப்ரீஃபாக நான் சொல்லிடுறேன். ஒன்று வந்து வளர்ச்சி குறைபாடுங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட், இன்னொன்று பேச்சு, கம்யூனிகேஷன் அந்த ப்ராப்ளம்ஸ் வர்றது,
இன்னொன்று வந்து அவங்களோட கவனக்குறைபாடாக இருக்கலாம், இல்லை அவங்களோட ஆக்டிவிட்டி வைஸ் அவங்க வந்து ரொம்ப துருதுருன்னு இருக்கலாம். ஸோ அதிவேகத்தன்மைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது ரொம்ப நாள் நீடிச்சிட்ருக்கு. ஒரு குறிப்பிட்ட டைமில் இல்லை, எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அட்லீஸ்ட் மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 2 இடத்துலையாவது அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். வீட்லேயும் இருக்குது, ஸ்கூல்லேயும் இருக்குது, 2 இடத்துலையுமே அந்த மாதிரி இருக்குது அவங்களுக்கு. அண்ட் கண்டினியூஸாக இருக்குது ஒரு 6 மாதம் அந்த மாதிரி. அப்படி இருந்துச்சுனாக்க கண்டிப்பாக வந்து ஒரு மனநல மருத்துவரையோ இல்லை ஆலோசகரையோ நம்ம வந்து அணுகிறது நல்லது. இப்போ கவனக்குறைபாடுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்க அதில் வந்து குழந்தைங்க வந்து நம்ம சொல்லும் போது வேறு எதையோ பார்த்துட்ருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனாக்கா வந்து நம்ம திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி ஆகிடும், மறந்து போயிடுவாங்க, திங்ஸை தொலைச்சிருவாங்க. அண்ட் அதிவேகத்தன்மையில் ஒரு இடத்துல அவங்க உட்கார முடியாது, ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனாக்கா அவங்களால வந்து பொறுமையாக வந்து ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறது முடியாது. ஒரு கொஸ்டின் நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே ஆன்சர் சொல்லுவாங்க, அது கரெக்டோ தப்போ அந்த மாதிரி. ஸோ அவங்களோட அந்த டேர்ன் வரது வரைக்கும் அவங்களால வெயிட் பண்ண முடியாது. ஸோ அந்த பொறுமைத்தன்மை கொஞ்சம் கம்மியாகவே தான் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து காமனாக நம்ம சைல்டில் பார்க்குற இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் போகிறதுக்கு அவங்க வந்து வேண்டான்னு சொல்லுவாங்க, அவாய்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஸ்கூலில் டீச்சர்ஸோட ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை அவங்களோட ஏஜ் குரூப்பில் இருக்கிற பசங்களோட ப்ராப்ளம்ஸாக கூட இருக்கலாம். ஸோ ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் பார்த்திங்கன்னா சைல்ட்ஹுட்டில் லேட்டாக ஆரம்பிக்கும் போது ஒரு அடாலசன்ட் பீரியட் அந்த மாதிரி டைமில் வந்து இன்னும் ஜாஸ்தியாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா நிறைய அடிக்ஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்குது சைல்ட்ஹுட்டில். ஸோ இப்போ வந்து ஆஃபனாக கேட்ஜெட் அடிக்ஷனில் அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக பார்த்துட்ருக்கோம். ஸோ மொபைலாக இருக்கட்டும், இல்லை இன்டர்நெட் அடிக்ஷனாக இருக்கட்டும், இதில் வந்து கேமிங் சார்ட் ஆஃப் அந்த மாதிரியும் போவாங்க, கேம்ஸ்லேயே அடிக்ட் ஆகிற மாதிரி. இல்லை அப்படின்னாக்கா இது பான் வீடியோஸ் அந்த மாதிரி செக்ஷுவல் வீடியோஸ் பார்க்குறதுக்கும் அவங்க அடிக்ட் ஆவாங்க. ஸோ இது போதைப் பொருளில் அடிமையாகணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி பிஹேவியரல் அடிக்ஷன் அவங்களோட நடவடிக்கையில் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான அடிக்ஷன்ஸ் கூட நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு ஆலோசகர், மனநல ஆலோசகரோ இல்லை மனநல மருத்துவரோ கண்டிப்பாக பார்த்தாகணும். எவ்வளோ சீக்கிரம் நம்ம பார்க்குறோமோ அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு வந்து நம்மளால் சீக்கிரமே இன்டர்வென்ஷன், அதாவது வைத்தியம் ஸ்டார்ட் பண்ணோன்னாக்க அவங்க வெளியில் வர டைமும் வந்து ஈஸியாக இருக்கும், அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் குறையாது அவங்களுக்கு. ஸோ ட்ரீட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு விதமான ட்ரீட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது. இதில் காமனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம 2ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்து அவங்க பிஹேவியர், அதாவது நடவடிக்கையில் என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு. அதில் வந்து அவங்க வந்து சில நடவடிக்கை வந்து அவங்களோட இதில் நல்ல விஷயமாகவே கூட இருக்கலாம். அப்போ வந்து நம்ம அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும் அந்த விஷயத்துக்கு. ஸோ அதில் ஏதாவது நம்ம அவங்களுக்கு பிடிச்ச பொருட்களாக கூட கொடுக்கலாம், சாதாரணமாக பாராட்டாமல் ஜஸ்ட் லைக் தட் அந்த மாதிரி கூட நம்ம இது பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் அந்த நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும். இதே வந்து அவங்க சில விஷயங்கள் தப்பாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதை வந்து கண்டுக்காமல் விட்டுறது பெட்டர். பனிஷ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது வந்து லேட்டரான் நம்ம வயசு ஜாஸ்தியாக ஆக, அவங்க வயசு ஜாஸ்தியாக ஆக நம்ம மேலே அது ஒரு ரிவெஞ்சாக கூட காட்ட ஆரம்பிக்கலாம். ஸோ அதை வேறு மாதிரி எதிர்மறையாக போய் முடியலாம். 2வது வந்து மெடிசின்ஸ் அப்படிங்கிறது நம்ம சில விஷயங்கள் இப்போது கவனக்குறைபாடு பிரச்சனையோ இல்லை இந்த அதிவேகத்தன்மையே வந்து ஒரு லெவலுக்கு மேலே போச்சு அப்படின்னாக்க நம்ம வந்து மெடிக்கேஷன்ஸ் கொடுத்தா தான் அவங்க அந்த பிஹேவியரே கண்ட்ரோல் ஆகும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஆட்டிசம் ப்ராப்ளமும் சரி, அதுலேயும் ஒரு கோவம் வருது அதிகமாக அப்படின்னாக்கா மெடிசின்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு மனநல மருத்துவர்கிட்ட ஒரு ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணாக்க எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஓகே டாக்டர், ரொம்ப கிளியர் அண்ட் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இப்போ எங்க காலேஜ்ல பொங்கல் செலிப்ரேஷன் நடக்குது. நலமுடன் வாழ்வும் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். பப்ளிக்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்காங்க, நம்ம கேட்போம்மா. வணக்கம்மா, டாக்டர் லைனில் இருக்காங்க, உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்கணுமோ கேட்கலாம். என் பேர் சுமதி, நாவல்லேருந்து பேசுகிறேன். கேளுங்கம்மா, கேளுங்க. மேடம், இப்போ ஒரு வீட்டில் அப்பா அம்மா 2 பேருமே
வேலைக்கு போறாங்க. அப்போ அந்த வீட்டுல இருக்க குழந்தைங்க மனநலம் வந்து பாதிக்கப்படுவாங்களா? இது ஒரு நல்ல கேள்வி. ஆக்சுவலாக இந்த தருணத்தில் இப்போ வீட்டில் வந்து அப்பா அம்மா 2 பேரண்ட்ஸுமே வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் குழந்தைங்கள வந்து ஒன்று அவங்களோட அப்பா அம்மா, அதாவது தாத்தா பாட்டிக்கிட்ட விட்டுருவாங்க, இல்லை ஏதாவது கேர்டேக்கர் போட்டு மேனேஜ் பண்ணிப்பாங்க, பேபி சிட்டர் அந்த மாதிரி. ஸோ இதில் என்ன பிரச்சனை வரலாம் அப்படின்னாக்க, பேரண்ட்ஸோடு இருக்கிற பாண்டிங் வந்து குறைஞ்சிடலாம். ஸோ அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, அவங்களோட ஆஃபீஸ் ஹவர்ஸை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணணும். ரெகுலராக இந்த டைமுக்கு தான் ஆஃபீஸ் ஒர்க் வந்து நம்ம பார்ப்போன்ட்டு. இப்போ வந்து கோவிட்க்கு அப்புறம் வந்து நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன்ஸும் வந்துடுச்சு. ஸோ அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் சாய்ஸ் எடுத்தால் கூட அவங்க நடுவில் பிரேக்ஸ் எடுத்துகிட்டு தன்னோட குழந்தைங்களுக்கு என்ன வேணுமோ, ஸ்பெசிஃபிக்காக குவான்டிட்டி ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலனாலும் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு நம்ம எவ்வளோ தூரம் நம்மளோட அந்த ஒரு அரவணைப்பு காட்டுறோம், ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இல்லைனா அந்த பாண்டிங் கெட்டு போயிடுச்சு அப்படின்னாக்க இதில் வந்து நிறைய மனநல பிரச்சனைகளும் வரலாம், இல்லை அவங்களோட ஆளுமை திறனுமே வந்து வேறு மாதிரி கூட மாறி போகலாம். ஸோ இப்போ 2 பேரண்ட்ஸுமே வந்து வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதில் வந்து பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸும் இருக்குது. இதில் நல்ல விஷயம்னு எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து குழந்தைங்க வந்து தன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, பொறுப்பு என்னங்கிறது அவங்களுக்கு சில விஷயங்களில் தெரிய வரும் ஏர்லியாகவே. ஸோ அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கும் கற்றுப்பாங்க. 2வது விஷயம் வந்து தன்னோட டைம் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரிய வரும். அவங்க பேரண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைமே ரொம்ப கம்மி. ஸோ டைமோட இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு தெரிய வரும். அதுலேயும் ஸோ அவங்களால வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கான ஒரு சான்சஸும் இருக்குது. ஸோ இந்த 2 விஷயம் வந்து ஒரு பாசிட்டிவ் சைடில் கூட நம்ம எடுத்துக்கலாம். பட் ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னாக்க, குழந்தைங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கறது, அவங்களோட பாண்ட் பண்ணுறது எல்லாமே பேரண்ட்ஸ் கிட்டேருந்து தான் மெயினாக வரணும். ஸோ அது வந்து வேறு யாரோ ஒரு 3rd பர்சன் கிட்டேருந்து வரும்போது கண்டிப்பாக வந்து நாளைக்கு உறவு முறைகளில் கண்டிப்பாக பிரச்சனை வர சான்சஸ் இருக்குது. ஸோ அது வந்து மனப்பிரச்சனை அளவுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. அவங்க ஆளுமை திறன் அளவுக்கே வந்து அந்த பிரச்சனை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக கூட பிற்காலத்தில் ஏற்படலாம். நன்றிம்மா, தேங்க்யூ. அடல்ட் ஏஜில் சில்ட்ரன் இது மாதிரி எல்லா இதுலேயுமே மனநலம் வந்து பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் சைல்டுஹுட்னு சொல்கிறாங்க இல்லையா, அது எல்டர்லி பீப்புளில் இருக்கிறதுக்கான அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, முதியோர் வந்து அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து செகண்ட் சைல்ட்ஹுட் அப்படிங்கிறது ஏன் சொல்கிறோம் அப்படின்னாக்க, எப்படி வந்து குழந்தைங்க வந்து சின்ன வயசில் வந்து தன்னோட அப்பா அம்மாவை சார்ந்து இருக்காங்களோ, அந்த மாதிரி முதியோர் வந்து வயசாக ஆக தன்னோட பசங்களை சார்ந்து ஒரு நிலைமை வந்துடும். அது பேர் நம்ம டிபெண்டன்சின்னு சொல்கிறோம். அதனால் அது செகண்ட் சைல்ட்ஹுட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட உடம்பு ரீதியாகவும் மனசு ரீதியாகவும் அவங்களோட சில திறன்கள் அது வந்து குறைஞ்சி போயிடுது, தன்னோட கேப்பபிலிட்டிஸ் குறைஞ்சி போயிடுது, இயலாமை உருவாகுது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஸோ இந்த பட்சத்தில் குழந்தைக்கும் ஒரு முதியோருக்கும் இந்த 2வது குழந்தை நிலை அப்படிங்கிறதுல என்ன ஒற்றுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்களுக்கு வந்து நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி ஒரு குழந்தைக்கு நம்ம வந்து சாப்பாடுக்கோ இல்லை நடக்கிறதுக்கோ நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறோமோ, அந்த மாதிரி முதியோருக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஆகிடும். இல்லை அவங்களுக்கு ஒரு சில கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். சில விஷயங்களை அவங்க மறந்துடுவாங்க, அதை நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்கும். வித்தியாசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க, ஒரு முதியோருக்கு வந்து குழந்தைய விட அதிகமாக அவங்களுக்கு நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். வாழ்க்கையில் அவங்க நிறைய கற்றுட்ருப்பாங்க, நிறைய அனுபவப்பட்டிருப்பாங்க. அது எல்லாமே அவங்க வந்து குழந்தைங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களோட பொறுப்பும் வந்து தன்னோட குழந்தைங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஒரு வித்தியாசம் வந்து அவங்களுக்கு வந்து சில விஷயத்தில் ஒரு பயனுடையதாகவும் இருக்குது, சில விஷயங்களில் வந்து அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு நெகட்டிவாகவும் போய் முடிஞ்சிருது. ஸோ பார்த்திங்கன்னா காமனாக வந்து இந்த முதியோருக்கு என்னென்ன மனநல பிரச்சனைகள் உருவாகலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, டிமென்ஷியா, மறதி நோய், டெலீரியம், ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்டில் இருப்பாங்க, இல்லை டிப்ரெஷன்.
மனசோர்வு நோய் கூட வரலாம். இதெல்லாமே பரவலாக நம்ம வந்து முதியோரில் பார்த்துட்ருக்கோம். டிமென்ஷியா அப்படிங்கிற நோயில் வந்து இனிஷியலாக பார்த்திங்கன்னா, அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து அவங்க வெளியில் எங்கேயாவது போகிறாங்க வீட்டை விட்டு அப்படின்னாக்கா அவங்களுக்கு திருப்பி வீட்டுக்கு வரத்துக்கான ரூட் வந்து மறந்து போயிடும். இல்லை தான் பொருள் எங்கே வச்சோம் அப்படிங்கிறது மறந்து போயிடும். அவங்க மற்றவங்களை கேட்டு அவங்கக்கிட்ட சண்டை போடுவாங்க, இல்லை சந்தேகப்படுவாங்க. இல்லைனாக்கா அவங்களுக்கு போகிற போக்கில் பார்த்திங்கன்னா அவங்க தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது கூட இருக்கிறவங்களே வந்து யார் வந்துட்டு போனாங்க அப்படிங்கிறது தெரியாது, இல்லை கூட இருக்கிறவங்களோட ஐடென்டிட்டி கூட தெரியாமல் போயிடும். தான் என்ன சாப்பிட்டோங்கிறது கூட மறந்து போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி படிப்படியாக அந்த நோய் வந்து தீவிரமாக சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு எந்த ரூம் எங்கே இருக்குதுன்னு கூட தெரியாது, கிச்சன் எங்கே, பாத்ரூம் எங்கே. ஸோ கம்ப்ளீட்டாக அவங்க ஒரு பெட்ரிடன் நிலைமைக்கு கூட போயிடலாம். ஸோ அன்றாடம் வாழ்க்கையை அவங்களால ஒரு ஹெல்ப் இல்லாமல் அவங்களால தனியாக வாழ முடியாது. ஸோ அந்த அளவுக்கு அது தீவிரமாக போய் முடியலாம். ரெண்டாவது டெலீரியம், கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து அவங்க ஒரு குழப்பமான நிலையில் சடனாக அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரலாம். ஸோ அது நிறைய ரீசன்ஸ்னால வரும். முதியோரில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஃபிசிக்கல் இல்னஸஸ் லைக் சர்க்கரை நோய், ரத்த கொதிப்பு, தைராய்டு ப்ராப்ளம் இதெல்லாம் கலந்தே சேர்ந்தாப்பில் வரும். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு இந்த நோயோட மருந்துனாலேயோ இல்லை நோயோட தன்மையினாலேயே வந்து அவங்களுக்கு இந்த டெலீரியம், குழப்பமான நிலை வந்து சடனாக ஏற்படும், திடீர்னு வரும். அப்போ வந்து அவங்க வந்து தான் எங்கே இருக்கோம், தான் என்ன பண்ணுறோம், கூட யார் இருக்காங்க அப்படி கூட எதுவுமே தெரியாமல் இருக்கலாம். அண்ட் ஒரு இல்லாத விஷயங்கள்லாம் இருக்கிற மாதிரி கூட நினச்சிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேட்லேருந்து வெளியில் வரத்துக்கும் வந்து கரெக்டான டைமில் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அண்ட் அதோட காஸ், அதாவது அது எதனால் ஏற்படுது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சா தான் இதுக்கான முழு ட்ரீட்மெண்ட் இருக்குது. மூணாவது பார்த்திங்கன்னா டிப்ரெஷன். ஒரு முதியோருக்கு வரக்கூடிய டிப்ரெஷனும் ஒரு அடல்ட்டுக்கு வரக்கூடிய டிப்ரெஷனும் நிறைய விதத்தில் வேறுபடும். ஒன்று ரீசன்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா முதியோரில் வந்து ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது ஒரு பெரிய ஒரு ட்ரான்சிஷன் மாதிரி. அந்த இவ்வளோ நாளாக வேலை பார்த்துட்டோம், திடீர்னு வந்து வீட்டில் வந்து முடங்கி கிடக்கிறது, அது மட்டும் இல்லாமல் தன்னோட ஒரு திறன் வெளிப்படுத்துறதுக்கான சூழ்நிலையே வந்து அவங்க லூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஒரு இயலாமை ஸ்டேஜில் போகும்போது தன்னோட ஃபிசிக்கல் இல்னஸ், இந்த உடல் ரீதியான இருக்கிற பிரச்சனைகள்னால அதில் வர ஒரு இயலாமையினால் ஒரு மன வருத்தம் வருது. அண்ட் தனக்கு வந்து யாரும் வந்து மதிப்பு கொடுக்கறதில்ல, ரெஸ்பெக்ட் கொடுக்கறதில்ல, யாரும் சரியாக பார்த்துக்கறதில்ல. இதெல்லாம் வந்து ரீசன் ஆகிடுது. இதெல்லாமே வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடல்ட்டில் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, பட் முதியோருக்கு இதே ரீசன் தான் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த டிப்ரெஷனில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து ட்ரீட் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து சில ட்ரக்ஸ், மெடிக்கேஷன்ஸ் நம்ம கொடுக்க முடியும், சிலது வந்து நம்ம அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா ஃபிசிக்கல் இல்னஸ் அவங்களுக்கு இருக்கும்போது சில ட்ரக்ஸ் நம்ம கொடுக்க முடியாது. அந்த ஃபிசிக்கல் இல்னஸ் அவங்களுக்கு இப்போது டயபெட்டிஸ் இருக்குது, சர்க்கரை நோய், ரத்த கொதிப்பு, அதை அதிகப்படுத்தி விட்டுற மாதிரி இருக்காத பார்த்து மருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். டோசேஜும் நம்ம வந்து பார்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம வந்து ஒன்று, இப்போ நான் ட்ரக்ஸ் சொன்ன மாதிரி அது ஒரு விஷயம். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆரம்ப நிலையில் வந்து ஒரு முதியோர் வந்து தனக்குத்தானே எப்படி ஹெல்ப் பண்ணிக்க முடியும், செல்ஃப் ஹெல்ப் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அது வந்து நம்ம ஒரு ஏஜ் குரூப் வைஸாகவே டிவைட் பண்ணிக்கலாம். இனிஷியலாக ஒரு 60 to 70 வயசில் வந்து அவங்க அந்த ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து அவங்க வந்து குறைச்சிக்கிறாங்க. அதாவது பசங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. ஸோ பேரம்பேத்திகளை வந்து பார்த்துட்டு அவங்க என்ஜாய் பண்ணலாம். சிலது அவங்க சின்ன வயசில் மிஸ் பண்ணதை கூட அவங்களால பண்ணுறதுக்கு இப்போ டைம் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வந்து கடந்து வந்துட்டு ஒரு 70 years, அதாவது இப்போது இந்த வயசில் அவங்களுக்கு அந்த டிமென்ஷியா, அந்த மறதி நோய் எதுவும் இல்லாத பட்சத்தில் நார்மலாக அவங்க ஏஜிங்கில் இருக்காங்க, வயதாகிட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டு நம்மளோட ஓல்ட் லைஃப்பை பிளான் பண்ணலாம். ஸோ 70 to 80 years, அதாவது 70 to 80 வயசில் வந்து அவங்க வந்து தன்னோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸாக அவங்க பிளான் பண்ணி தான் ஆகணும். அதாவது அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸோ சொத்து எல்லாமே வந்து யாருக்கு எழுதி வைக்கணும், யார் தன்னை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க டிசைட் பண்ணிடுறது பெட்டர். ஏன்னா வந்து ஒரு கட்டத்துக்குள்ள அவங்க நார்மல் ஏஜிங்லேயே இருக்காங்க, அதாவது ப்ராப்பராக அவங்களோட வயசுக்கான ஒரு மெச்சூரிட்டி இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிற பட்சத்துலேயே வந்து அவங்க டிசைட் பண்ணிடுறது பெட்டர். ஏன்னா இப்போ இந்த டிமென்ஷியா, மறதி நோய் அதெல்லாம் வரும்போது அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் கெப்பாசிட்டி, அதாவது அவங்க டிசைட் பண்ணணும் எந்த விஷயம் கரெக்டு தப்புங்கிறது அவங்களுக்கு
தெரியாமையே போயிடும். ஸோ அந்த ஒரு ரீசனிங் அந்த இதெல்லாமே அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறதுனால அவங்க முதல்லயே அந்த ப்ராப்பர்ட்டிஸு அந்த வில்லு எல்லாமே வந்து யாருக்கு எப்படி சேர்க்கணுங்கிறது டிசைட் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா அதில் லீகலாக எதுவும் ப்ராப்ளம்ஸ் வராது. அவங்களும் ஃபைனான்ஷியலாக அவங்க வந்து கொஞ்சம் செக்யூர்டாக ஃபீல் பண்ணலாம். ஸோ ஏன்னா 80 வயசுக்கு மேலே வந்து கண்டிப்பாக வந்து உடல் ரீதியாகவும் சரி மனசு ரீதியாகவும் சரி அவங்க ஃபுல்லாகவே சரண்டர் ஆகிடுவாங்க. அவங்களோட பசங்கக்கிட்டேயோ இல்லை பசங்க வந்து அதை அட்வான்டேஜாக எடுத்து அவங்கள வந்து எப்படி வேணாலும் ட்ரீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரொம்ப அழகாக தெளிவாக பொறுமையாக எல்லா கேள்விகளுக்கும் ஆன்சர் பண்ணிங்க மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நலமுடன் வாழ்வும் பகுதி 3 இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் பகுதி 4 சந்திப்போம். வணக்கம்.